ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம அயன் பாக்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அயன் பாக்ஸ் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த அயன் பாக்ஸை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் ஒரு சேனல் பார்த்தோம், அவங்க பேஸ்ட்டு வச்சு க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. மேபி அவங்களுக்கு வேணால் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். பக்காவாக இருந்துச்சுங்க. ஸோ அதை தான் உங்கள்கிட்டையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் இருக்கிற எக்ஸ்பைரி ஆன டேப்லெட் தாங்க. இந்த டேப்லெட்டை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறோங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம டேப்லெட்டை அயன் பாக்ஸ் ஃபுல் ஹீட்டில் வச்சு ரப் பண்ணுங்கள். அயன் பாக்ஸ் எந்த லெவலுக்கு ஹீட்டாக இருக்குதோ அந்த லெவலுக்கு நமக்கு நல்லது. கை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. டேப்லெட்டோட மெல்டிங் சென்ஸ் அதில் நமக்கு ரீச் ஆகணும். அதுக்காக தான் அயன் பாக்ஸ் ஃபுல் ஹீட்டில் இது பண்ணுறோம். ஸோ அயன் பாக்ஸை ஃபுல் ஹீட்டில் வச்சுட்டு டேப்லெட் அதில் வைக்கும்போது மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகும்போது அதில் இருக்கிற டர்ட்டினஸை இது எடுத்துக்கிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அயன் பாக்ஸ் நீட்டாக ஆரம்பிக்கும். ஸோ கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு அயன் பாக்ஸில் உள்ளது கொட்டி கிடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு அயன் பாக்ஸை மோசமாக வச்சுருப்பீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது நம்ம பண்ணணுங்க. இன்ஸ்டியூட்டில் இருக்கிற நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு புது துணி இதில் வச்சு அயன் பண்ணிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக வீணாக போயிடும். அதனால தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஏன் நீங்கள் நார்மலாகவே ப்ரஷ் வச்சு தேய்ச்சிருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி டேப்லெட் வச்சு தேய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்டீமர் அயன் பாக்ஸ். அதுக்குள்ளே இருக்கிற ஹோல்ஸ்லேருந்து தண்ணி நமக்கு வெளியில் வரணும். ஸோ அந்த ஹோல்ஸுக்குள்ளே இந்த டர்ட்டினஸ் போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா தண்ணி கண்டிப்பாக வெளியில் வராது. உள்ளே போன டர்ட்டியே இருக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி இந்த அயன் பாக்ஸ் எவ்வளோ நீட்டாக பக்காவாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த லெவலுக்கு ஹீட்டாக இருக்கிற மெல்டிங் சென்ஸில் தான் இது கண்டிப்பாக க்ளியர் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.